ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணுற அப்டேட் ஆல்ரெடி வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த லாஸ்ட் சீன்னா என்னன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே கடைசியாக எப்போ வந்தீங்கன்னு உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். என்கிட்ட இப்போ 2 மொபைல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த மொபைலை எடுத்து வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் வெளியே வந்துடுறேன், நெட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய செகண்ட் மொபைல் எடுக்கிறேன், அதில் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மொபைல் இருக்கிற நபர் எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கிளிக் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, லாஸ்ட் சீன் டைமோட இங்க டிஸ்ப்ளே ஆகுது. இந்த மாதிரி லாஸ்ட் சீன் டிஸ்ப்ளே ஆகுறதுனால யாராருக்கெல்லாம் இஷ்யூஸ் வரும்னா, வெவ்வேறு சுச்சுவேஷன்ல பாய் ஃப்ரெண்டுக்கோ, கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ, பேரண்ட்ஸ் அண்ட் சன்னுக்கோ, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ இந்த லாஸ்ட் சீன் டிஸ்ப்ளே ஆகுறதுனால இஷ்யூஸ் அதிகமா வர வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் சீனை ஹைட் பண்ற ஆப்ஷன் ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி எவ்ரிஒன், மை கான்டாக்ட்ஸ், நோபடின்னு 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ அடிஷனலாக இன்னொரு ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஃபியூச்சர். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி அப்டேட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன், அதனால் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, இதில் லாஸ்ட் சீன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னால நம்ம பார்த்தப்போ ஒரு 3 ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆச்சு. அதாவது எவ்ரிஒன், மை கான்டாக்ட்ஸ், நோபடின்னு டிஸ்ப்ளே ஆச்சு. இப்போ பாருங்க 4 ஃபியூச்சர்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இது என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்டா நீங்க எவ்ரிஒன்ல செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்க நம்பர் வச்சிருக்கிற யாரு வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள கடைசியா எப்ப வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். செகண்டா, மை கான்டாக்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்க கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப்ல கடைசியா நீங்க எப்ப வந்தீங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தேர்டா இருக்கிற மை கான்டாக்ட்ஸ் அக்செப்ட், இதுதான் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இது என்னன்னா, உங்க கான்டாக்ட்ல ஒரு 500 பேர் இருக்காங்க. இதுல ஒரு சில பேருக்கு மட்டும் நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள வந்த லாஸ்ட் சீனு காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல எனிமியா கூட இருக்கலாம். யார் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இங்க செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 500 பேர் இருக்கீங்க, அதில் ஒரு 10 பேர்த்துக்கு மட்டும் நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள கடைசியா எப்ப வந்தீங்கிற அந்த லாஸ்ட் சீன் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க. அந்த 10 பேர்த்த வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க செலக்ட் பண்ண இந்த பர்சன்ஸ்க்கு மட்டும் நீங்க வாட்ஸ்அப்ல கடைசியா எப்ப வந்தீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரியாது. இதுதான் இப்ப வந்திருக்கிற ஃபியூச்சர்ஸ். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, கான்டாக்ட்ல இல்லாத பர்சனா இருந்தாலும் சரி, நான் வாட்ஸ்அப்புக்குள்ள கடைசியா எப்ப வந்தேங்கிறது யாருக்குமே நீங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, கீழே இருக்கிற நோபடியை செலக்ட் பண்ணிக்கங்க. யாருக்குமே நீங்க வாட்ஸ்அப்புக்குள்ள கடைசியா வந்தீங்கிறத தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.